ஒரு டைம் ஆகுது ஆஃபீஸ் போகணும் ப்ரோ. புரியல. நிஜமா படம் நல்லா இருக்கும், வந்து பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், புரிஞ்ச பிஸ்தாவா இருக்கணும்னா அத படம் பார்த்தா தான் தெரியும். நீ படத்தை பாருங்க, சொல்லக்கூடாது. படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாக்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பெருசா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. சூப்பர் சார், படம் சூப்பர், வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறையே இல்லை, பாருங்க. நல்லா இருக்குண்ணா, நல்லா பார்க்கலாம். சிரிக்காத கூட சிரிப்பாங்க, தேட்டரில் பாருங்க, நல்லா சிரிக்கலாம். வயிறு ஒரு க்ளீன் என்டர்டெய்னர். ஸோ ரொம்ப சிரித்தேன். ஆக்சுவலாக 3வது வாட்டி படம் பார்க்குறேன். 3வது வாட்டியுமே அவ்வளோ சிரித்தேன். அண்ட் நிறைய லேடிஸ் வந்திருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மோர் தென் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கெங்கே எதிர்பார்த்தோம் அது நீங்கள் தான் சொல்லணும். நல்லா இருக்கு, பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் தான். ஒரு பெரிய காமெடி பாட்டாலுமே நடிச்சிருக்காங்க. கருணாகரன், முனிஷ்காந்த், பாலசரவணன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னதான் அடல்ட் கண்டென்ட்டாக இருந்தாலுமே எல்லாருமே கூட ஃபேமிலியோட கூட வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்லா எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. ஆமாம், சின்ன பசங்களுக்கு புரியும். பட் வந்து கொஞ்சம் அதான் பாய்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். இன்ஃபேக்ட் ஏஜ்டு பர்சன் எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா, நல்லா பார்க்கலாம். சிரிக்காத கூட சிரிப்பாங்க, தேட்டரில் பாருங்க, நல்லா சிரிக்கலாம். வயிறு படம் டைட்டில் பேர் வந்து பெருசு. ஸோ பெருசு தான் கதை. ஸோ ஏன் பெருசாகுது அப்படின்றத வச்சு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் சிரிச்சு வயிறு அந்த மாதிரி எல்லாமே ஃபேமிலியாக பார்க்கலாம். டேரக்டர் தான் முக்கியமாக. டைலாக்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க, கேட்சியாக. எல்லாம் ரசிக்கிற மாதிரி டைலாக்ஸ் நல்லா இருக்குது. கிட்ஸு, ஆனால் கிட்ஸுக்கு இது புரியுமான்னு கூட தெரில. பட் லேடிஸுமே இருக்குது, உள்ள வந்து பார்க்குறாங்க, எல்லாருமே சிரிக்கிறாங்க, ஜாலியாக தான் இருக்குது. நல்லா இருக்குண்ணா, நல்லா படம் நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் இட்ஸ் ஆக்சுவலி யூனிக், நல்லா இருக்கு. அண்ட் I love the dialogues செம்மையா இருக்கு. It's a decent A-rated film and can be watched by all the family members. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. எல்லாருமே செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் சிம்பிள் ரோல்ஸ், பட் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் ஒர்க். கான்செப்ட் என்ன ஒன்றும் சொல்ல வரல, எல்லாம் சிரிச்சுக்கிட்டு போகணும், அவ்வளோதான். ரியாலிட்டியை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக காமிச்சிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு, ஆக்சுவலாக மைல்டாக இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. அண்ட் லாஸ்ட்டில் அந்த ஒரு டச்சிங் சாங்கும் வச்சுருக்காங்க. அது எப்படி அதில் உட்காந்துச்சுன்னே தெரியல, ஆனால் கரெக்டாக உட்காந்துருக்கு. அதெல்லாம் நான் கமெண்ட் பண்ண விரும்பலைங்க. பட் வந்து வைபவ் அண்ணனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஃபுல்லாக ஏ கண்டென்ட் தான், பட் நல்லா இருக்குது. காமெடி நல்லா இருக்குது, ஒர்க் அவுட் ஆயிருக்கு, செம்மையாக இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காப்ல, செம்மையாக பண்ணியிருக்க, ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காப்ப, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்ப, ரொம்ப கலக்குறாங்க. சுந்தர்சி சார் படம் மாதிரி இருக்கு. அவ்வளோதான். இந்த படத்தை கமெண்ட் பண்ண முடியாது, தேட்டரில் பாருங்க, பார்க்கலாம் சார், நல்லா இருக்கு. படம் வந்து ஃபேமிலியை பார்க்கக்கூடிய கண்டென்ட்டா? இல்லை சார், அடல்ட் பார்க்கலாம். அந்த படத்தில் கடைசியில் எமோஷனல் காட்சிகள் இருக்கு. செகண்ட் ஹாஃபில் இருக்கு கொஞ்சம். இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா காமெடியை பார்க்கும்போது நம்மளுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி அந்த இது மாதிரி எதுவுமே தெரியல. ஏன்னா சிரிக்க தான் தோணுது அந்த இடத்துல. அது வந்து இதுக்கெல்லாம் சிரிக்கலாமா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். சிரிக்க மட்டும் தான் தோணுது. அது வந்து இதுக்கு சிரிக்கலாமான்றது போது முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி எதுவுமே இல்லை. படம் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எப்போவுமே வந்து ஃபுல்லாகவே என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ரொம்ப படம் ஃபுல்லாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்துக்கு வந்து ரொம்ப எல்லாத்தோட ஆக்டிங்குமே வந்து பெருசாக இருந்துச்சு. படத்துக்கு டைட்டிலுக்கு தகுந்தபடி எல்லாத்தோட ஆக்டிங்குமே ரொம்ப பெருசாக ரொம்ப ஃபுல்ஃபில்லாக பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் தான். ஸோ அதனால் அதில் ஒரு குறையுமே கிடையாது. ஃபேமிலியாக வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அண்ட் மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே சூப்பர் டீசன்ட் காமெடிஸ் பக்காவாக இருக்குது. ப்ரோ இது வந்துட்டு தனியாக அவர் வந்துட்டு ரொம்ப ஆல்கஹாலிக் அந்த மாதிரி தான் இருந்தார் படத்து ஃபுல்லாகவே. ஆனால் வந்துட்டு பக்காவாக இருந்தது. அது ஒரு வைப்பாக அப்படியே ட்ராவல் ஆகிக்கிட்டே இருந்தது அது படம் ஃபுல்லாக. அது ஓகே, பார்த்தது பார்த்து தெரியாது. ஆக்சுவலாக பெருசு படம் ஆனால் ஜாலியாக போச்சுண்ணா. லைக் இந்த மாதிரி ஒரு ஃபன் படம், எல்லாம் காமெடி படம் தான். நம்ம இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி திங்க் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஃபன்னாக போச்சு. ஃபேமிலியாக, ஃப்ரெண்ட்ஸு. ஆமாண்ணா, ரசிக்கிறதுக்கு நம்ம ஜாலியாக நம்ம ஒரு பர்ஸ்பெக்டிவாக படம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது மாதிரி ஒரு கருத்து அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலாக நீட்டாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். 2 hours உட்காந்துட்டு நல்லா பார்க்குற மாதிரி நல்லா இருந்ததுண்ணா. அவ்வளோதாண்ணா, நல்லா இருந்துச்சுண்ணா. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம்.
ரொம்ப ஆமா அதுவும் வைபவும் சாரும் அவங்க அண்ணாவும் கார்ல பேசுறது ரொம்ப ரொம்ப ரியல் அண்ணன் தம்பிங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன் வந்து நம்மள எல்லாருக்குமே ஒரு அந்த எல்லாத்தையும் விட அந்த டச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா சிரிச்சோம். டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா எதுவுமே வல்கராலாம் எதுவுமே இல்லை. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். காமெடிலாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் ஃபுல்லாவே நிறைய காமெடி சீன் இருக்கு. ஸோ எனக்கு கதையே காமெடியா தானே இருக்கு. நல்ல செம்மையா இருந்துச்சு ப்ரோ. மாசா இருந்துச்சு. நிச்சயமா வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கணும். இவர்தான் வந்து ஸ்டார்டிங்லயும் எண்ட்லயும் வந்திருப்பாரு. நல்லா இருக்கு. தேங்க்யூ சூப்பரா இருக்கு. அவ்வளோ காஸ்டிங்கரோட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாம் டைரக்டர்ஸாக இருக்கா. தேங்க்யூ ஸோ மச். காமெடி ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கான்செப்டா என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு டெத் வீட்டில் இப்படி தான் இருக்கும்ன்றது கிடையாது. எல்லாருமே அழுக காசிப்ஸ் அந்த மாதிரி விஷயம் இருக்கும்ல. அதை தாண்டி நிறைய விஷயம் ஒரு ஃபன்னாக கொண்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலி சூப்பராக இருந்தது. நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அந்த ஒரு குடி போதையிலேயே அந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது கஷ்டம். சூப்பரா இருந்தது. ஏ சர்டிஃபைட் ஃபிலிம் தான். ஆனால் எல்லாருமே பார்க்கலாம். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அப்புறம் ஒரு டைம் ஆகுது ஆஃபீஸ் போனோம் ப்ரோ. புரியல. நிஜமா படம் நல்லா இருக்கும். வந்து பாருங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். புரிஞ்ச பிஸ்தாவா இருக்கணும்னா அத படம் பார்த்தா தான் தெரியும். நீங்க படத்தை பாருங்க. கதை சொல்லக்கூடாது. படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாக்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பெருசா இருக்கு. ரொம்ப பெருசா இருக்கு. சூப்பர் சார். படம் சூப்பர். வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறையே இல்லை. பாருங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் டபுள் மீனிங் இல்லாத படம் எது இருக்கு? ஓப்பன் மீனிங் தான். பார்க்கலாம். தாராளமாக பார்க்கலாம். எல்லாரும் வாங்க. பெரியவங்க வாங்க. சின்ன பசங்க வேண்டாம். பெருசா இருக்கு.